காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஏரியில் குடிமராமத்து திட்ட பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைக்கிறார். இந்த திட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, இந்த திட்டத்தை முதலமைச்சர் எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறார்? இந்த திட்டத்தில் என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட உள்ளன? தமிழகத்தில் தற்போது நிலவரக்கூடிய இந்த வறட்சியை பயன்படுத்தி இந்த கோடை காலத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாருவதற்காக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதில் குடிபராமரிப்பு பணிகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது பயனீட்டாளர்களை வைத்து அந்த கிராம பகுதி மக்களை வைத்து தூர்வாரக்கூடிய பணிகளை அரசு செய்ய இருக்கின்றது. அந்த திட்டத்தை தான் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார்கள். சுமார் 30 மாவட்டங்களில் 1519 பணிகள் நடைபெற இருக்கின்றன. சுமார் இதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் ஏரிகளை தூர்வாருவது, அதே போன்று வரத்து கால்வாய்கள் உள்ளிட்டவற்றையும் தூர்வாருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதே வேளையில், அதாவது இன்றைக்கு 30 மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் அமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். முதலமைச்சர் இங்கு இந்த பணிகளை துவங்கி வைக்கும் பொழுது அவரவர் மாவட்டங்களில் அமைச்சர்கள், கலெக்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை துவங்கி வைக்க இருக்கின்றனர். குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிமங்கலம் ஏரியில் தற்பொழுது இந்த திட்டத்தை துவங்கி வைக்க இருக்கின்றார். சுமார் 12 மணி அளவில் இந்த திட்டமானது துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. ஹேமா, ராஜா, இந்த குடிமராமத்து திட்ட பணிகள் எப்போது முடிவடையும்? அதற்கான கால வரம்பு ஏதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா? ஹேமா, இந்த ஆண்டு கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகள், குளங்கள், அதே போன்று வரத்து கால்வாய்களை தூர்வாருவதற்கான திட்டமாக இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. காலவரையறை இல்லை என்றாலும் இந்த கோடை காலத்தில் பெருமளவில் இந்த இடங்களை தூர்வார வேண்டும் என்பது அரசினுடைய முடிவாகவும் அதற்கான திட்டமாகவும் இந்த திட்டத்தை துவங்கி வைக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த திட்டத்தில் சிறப்பு அம்சம் என்னவென்றால், பொதுவாக அரசே பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக பல்வேறு இடங்களில் தற்பொழுது இந்த பராமரிப்பு பணிகள், அதாவது ஏரிகளை தூர்வாருவது உள்ளிட்ட பணிகளை செய்தாலும் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. அதாவது பண்டைய கால திட்டம் என்று அரசு தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது பயனீட்டாளர்களை வைத்து இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது என்பது, அதன்படி ஏரிகளை தூர்வாருவது, அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய வழித்தடங்கள், அந்த ஏரிகளுக்கு வரக்கூடிய நீர் வழித்தடங்களை சீர் செய்வது, அந்தந்த ஏரிகளில் இருக்கக்கூடிய கழுகுகள் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் வழித்தடங்கள் உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் இதில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். அதே போன்று ஏரிகளில் ஆக்கிரமித்துள்ள செடிகளை அகற்றுதல் என இந்த திட்டங்களில் எல்லாம் பொதுமக்களுடன் இணைந்து அரசும் செயல்பட இருக்கிறது. இதற்காக சுமார் அந்த வகையில் 1519 பணிகள் கணக்கிடப்பட்டு 100 கோடி ரூபாய் செலவில் நடைபெற இருக்கிறது. இது இந்த கோடை காலத்திற்குள் அதிக அளவில் முடிப்பதற்காகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஹேமா.